வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். 123வது பேட்ச், இன்னைக்கு 5வது நாள் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயிற்சி முடிஞ்சு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்கங்கிறதை இப்ப பார்ப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல பேங்க்ல பயன்படுத்துற ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அந்த ஏடிஎம் கார்டை போய் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அது ஒரு சின்ன கவர்ல போட்டு உள்ள ஏடிஎம் கார்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா அந்த கார்டுல இருந்து ஒரு வாடை வெளிச்சம் வரலாம், கார்டு வாடை வரலாம், இல்லைன்னா இழுக்கலாம், உங்களை இழுக்கலாம். எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்க. ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு மனசுல நீங்க ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிற ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு மனசுல வைக்கணும். அப்படின்னா தான் அந்த குறிக்கோளை நீங்க அடைய போறீங்க. ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு. வாழ்த்துக்கள். ஏடிஎம் கார்டு தொட்டுட்டீங்க. அது என்ன பேங்க் ஏடிஎம் கார்டு, என்ன பேங்க் ஏடிஎம் கார்டு, அதுல எத்தனை கார்டு இருக்குது, 1, 2, 3, என்ன பேங்க் ஏடிஎம் கார்டு? ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க். எஸ்பிஐ. வெரி குட். சரி, வாங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க கண்ணை திறந்துடலாம். நீங்க பயிற்சி முடிச்சு வந்தீங்க, நான் கேட்டது ஏடிஎம் கார்டு. அப்போ உங்களை எந்த உணர்வு அங்க கூட்டிட்டு போச்சு? என்ன அறியாமலே எப்படி போனேன்னு எனக்கே தெரியல. சரி, அட்ராக்ஷன் இழுத்துருச்சு. அது ஒரு இருட்டு இடம் மாதிரி தெரிஞ்சு, சரி, கையை கொண்டு போய் அந்த இடத்துல எனக்கு இங்க இருந்து ஏதோ உங்களை இழுத்துட்டு போகுது. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த இடத்துல கை இழுக்குதா? கைதான் அறியாம இழுக்குது. அங்க போன உடனே இந்த கார்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. எடுத்த பிறகு என்ன பேங்க் ஏடிஎம் கார்டுன்னு நான் கேட்டேனே, எஸ்பிஐன்னு எப்படி சொன்னீங்க? வந்துச்சு. அது என்ன பேங்க் ஆட்டோமேட்டிக்கா எஸ்பிஐன்னு சொல்லிட்டீங்க. ரைட் ரைட். இன்னைக்கு உங்களால எவ்வளவு சாதிக்க முடிஞ்சதுங்கிறத உணர்றீங்க. அந்த ஒரு விஷயத்த நான் உணர்றேன். இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிருவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு. நான் எப்படியாவது ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்றத செய்யணும்ன்ற எண்ணத்தை நான் அங்கேயே சொல்லிக் கொடுக்கும் போதே நான் மனசுல 4 பேரும் இன்னைக்கு அற்புதமா சொன்னீங்க. நீங்க அப்ப கிட்டத்தட்ட 1:50 நல்ல சாப்பாடு டயத்துல இருக்கிறோம். இப்போ இங்க எங்கேயோ சாப்பிடக்கூடிய உணவு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த உணவு எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த உணவு எத்தனை பார்சலா இருக்கு கண்டுபிடிக்கணும். அந்த உணவு கூட சேர்ந்து ருசி அதிகமாக்குறதுக்கு மாம்பழம் எங்கேயோ இருக்கு. அந்த மாம்பழத்தை கண்டுபிடிக்கணும். எத்தனை மாம்பழங்கள் அங்க இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். அது எத்தனை பாக்கெட் இருக்குயா, எத்தனை பொட்டணங்கள் இருக்கு? சரி, 7 பாக்கெட் தான். உணவு 7 பாக்கெட் இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்தது, அந்த உணவோடு சேர்ந்து ருசியா சாப்பிடுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. மாம்பழம் அந்த உங்களுக்கு அது எங்க இருக்குதோ அங்க கூட்டு போகும். மாம்பழம் 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 எங்க இருக்குதோ அங்க கூட்டு போகும். வணக்கம், வாழ்த்துக்கள். அதுல எத்தனை மாம்பழம் இருக்குன்னு பாருங்க. மாம்பழம் 5 இருக்கு. வணக்கம், வாழ்த்துக்கள். இங்க வாங்க. வணக்கம் ஐயா. நீங்க பயிற்சி முடிச்சு வந்தீங்க. வந்த உடனே உங்ககிட்ட கேட்டேன், இப்ப சாப்பாட்டு நேரம், இங்க எங்கேயோ சாப்பாடு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அது எத்தனை பொட்டணங்களா இருக்குன்னு கேட்டேன். உங்க அந்த பொட்டணங்கள் அங்க இருக்குது. எப்படி போய் அந்த சாப்பாடு அங்கதான் இருக்குது, அந்த பொட்டணங்கள் அங்கதான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடிஞ்சது? போச்சு. ஆனா தியானத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் நீங்க சொல்லியிருக்கீங்க. சரி, இன்னைக்கு தியானத்துல உட்கார்ந்தோன்னே நீங்க எனக்கு சாப்பாடை பத்தின கேள்விதான் கேட்பீங்க. சரி, எண்ணம் போல் வாழ்வோம் தோணுது பாத்தீங்களா? அதுதான் ஆனா கேட்டீங்கன்னு முடிவு ஆயிட்டேன். சரி, ஆனா சரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நான் பார்த்துருவோம் முடிவு பண்ணேன். உட்கார்ந்தோன்னே நீங்க சாப்பாடை பத்தி தான். சரி, அப்போ
அந்த உணவு பத்தி நினைச்சிருக்கிறீங்க, அந்த உணவு காட்டிருச்சு. அது 6 பாக்கெட்ல 7 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான உணவு கொடுக்குது. ரைட், அதை காட்டிட்டீங்க, வாழ்த்துக்கள். இது என்ன உணர்வுல சாம்பார் வந்துட்டு இழுத்துச்சு. சரி, அந்த ஸ்மெல் வருது கொஞ்சம் அந்த உணவுக்கு. இழுத்துச்சு. சரி, இழுத்துச்சு அங்க. ரைட். அங்க போனோடனே கையில உணவுல பார்க்க சொன்னாங்க. சாம்பாடு வாடை வந்ததுனால அந்த உணவு போய் தொட்டுட்டீங்க. தொட்டுட்டேன். சரி, இந்த மாம்பழம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? மாம்பழம் வந்து எனக்கு எந்த வாசனையுமே வரல. வரல. கடைசியா நீங்க வந்து மாம்பழம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு கை இந்த பக்கம் நிறைய கவரப்படுது. மாம்பழம் வந்து உங்களை இழுக்குது. ரைட், சந்தோஷம். ஐயா, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து. ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு 4வது நாள் பயிற்சி. எல்லாரும் நிறைய பசியோட இருப்பாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்ட நேரம், அந்த பசியை அமர்த்துறதுக்கு உண்டான சாப்பாடு அங்க இருக்குது. ஒண்ணு, அந்த சாப்பாடை இன்னும் கொஞ்சம் ருசியா சாப்பிடுறதுக்கு உண்டான கனி மாம்பழம் அங்க இருக்குது. அப்போ என்ன குறிக்கோளோட வந்தீங்களோ அந்த வயிறு நிறைய மன நிறைவா உங்களுக்கு அந்த சாப்பாடும் கொடுக்குது, அந்த கனியும் கொடுக்குது. என்ன குறிக்கோளோட வந்தீங்க? நான் வந்து நான் ஹைதராபாத்ல இருந்து இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு முதல் காரணம் நீரோட்டத்தை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். அந்த பூமிக்குள்ள இருக்க சுழற்சிகளை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நோக்கம். 2வது வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்க வந்து என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சில மூலிகைகள் கொடுத்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அது வந்த உடனே அவங்களுக்கு ஜாதகம் இருந்துச்சுன்னா எந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்குன்றதை நான் வந்து சொல்லிட முடியுது. இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு சரியான முறையில என்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை ஆகும் அப்படின்னு சொல்ல முடியல. அது தடுதல் இருக்கு. அதையும் பூர்த்தி பண்ணணும்னு என்னோட ஒரு எண்ணம். அது அந்த 2 விஷயத்தை நான் வந்து அதாவது நீங்க உங்க எண்ணம் போல் வாழ்வு. 1 வர்றீங்க. இது நல்ல சாப்பாட்டு நேரம். அந்த சாப்பாட்டுக்கு உண்டான பொருள் அங்க இருக்குது, பாத்துக்கிடுங்க. இது உங்க உங்க குறிக்கோளை 100% நிறைவேற்றின்னு வச்சுக்கிடுங்க. ஆமா, பசி அமர்ந்த நம்ம தெளிவா இருக்கலாம் இல்லையா, நினைச்சது சாதிக்கலாம். 2, அந்த சாப்பாட்டுக்கு முக்கணிகள்ல ஒரு மாம்பழம் இருக்குது, அது 5 தான் இருக்குது. அது எங்க இடத்த போய் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ என்ன, நீங்க எது செஞ்சாலும் நிறைவா செய்யணும். அந்த தொழில்ல 100% சாதிக்கணும். இப்ப செய்யக்கூடிய தொழில்ல ஒரு சில சமயம் ஃபெயிலியர் வருது, 10%, 20% ஃபெயிலியர் வருது. அது ஃபெயிலியர் இல்லாம 100% சாதிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி ஆழ்மனம் தான். அந்த ஆழ்மனம் பயிற்சி பண்ணா நம்ம சாதிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம், வெற்றி அடையலாம். நிறைய பேருக்கு பயன்படணும். ரொம்ப பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு மூலிகை கொடுக்குறீங்க, அது 100% வெற்றி அடையணும் ஒரு குறிக்கோளோட வந்திருக்கிறீங்க. நீங்க எப்பவுமே உங்களை புரிஞ்சுக்கிடலாம். அப்போ உங்களுடைய குறிக்கோள்கள் அனைத்தும் 100% நிறைவேறிச்சு. இப்போ என்ன உணர்றீங்க? இதை டெய்லி இதை வந்து பயிற்சி பண்ணோம்னா சீக்கிரத்துல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பயிற்சியிலுமே 1 நாள் 2 நாள்ல தெளிவடைய முடியாது. அனுபவமும் வேணும். அது இல்லாம நம்ம பயிற்சி பண்ண பண்ண நமக்கு வந்து இயற்கை வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதை நான் உணர்றேன். ஏன் அப்படின்னா, கடந்த 7 ஆண்டுகளாக நான் வந்து ஜோதிட துறையில ஒவ்வொரு குருமார்கள்டையும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதை நான் உணர்ந்தேன். அதை உணர்ந்ததுனால நான் முழுமை அடையணும்ட்டு ஹைதராபாத்ல இருந்து வந்து படிச்சுட்டு போவேன். ஒரு தடவை அந்த பாடத்தை படிச்சா அது வந்து புரிந்து கொள்ளதான் முடியுது, அதை அனுபவிக்க முடியல. எனக்கு வந்து அந்த அனுபவம் வந்து நிறைய சாதனைகள் நான் வந்து நிறைய பேருக்கு சாதிச்சிருக்கேன். பட் இதுல வந்து எனக்கு சீக்கிரத்துல வேணும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து இதுல என்னால சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு. எங்களை நோக்கி டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல இந்த ஆழ்மன பயிற்சி படிச்சால் நிறைய சாதிக்கலாம் என்கிற குறிக்கோளோட வந்திருக்கிறீங்க. டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இதை விட வேற ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.